சிவா திருப்பாதமலர்கள் பணிந்திருக்க வரம் அருள் வீரே அருள் புரிவாய் தேவா சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக. அன்பே சிவமாய் அறிவே கடவுளாய் எங்கும் சிவபிரகாசமாய் விளங்கும் தம்பதி சமேதராய் முகாமேஸ்வரம் விட்டிருக்க 33 கோடி தேவர்களும் 48,000 விஸ்வார்களும் கருணர் கிண்ணறு அசுதுக்கு பாலைவரும் எந்தெந்த சிவபெருமானின் கால்கள் வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள். வானவாதி தேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று வினவ, சுவாமி தங்கள் வசமற்ற வரத்தாலே சூரபெருமன் எங்களை அழித்து துன்புறுத்துகிறான், அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். சூரனுக்கு வரம் தந்த நானே அவனை அழிப்பது முறை என்று கூற, தாங்கள் நேரடியாக அழிக்காமல் உங்களால் ஒருவனை உற்பத்தி செய்து அழிக்க வேண்டும் என்றார்கள். ஆதியும் நடுவீரும் அறமும் ஒருமப்ப ஏதோ வரமோக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடுதல் என்று விமலா ஓர் குமரன் தன்னை தர வேண்டும் நின்னையே நின்பா நிகர்க்க என்ற அரிய உபாயம் கூற, உடனே தந்தை ஈசானம் தற்புடன் மகாமதிகம் அகோரம் சத்யோஜாதம் என்ற உங்களுடனே ஆனா பெண்ணா என்று அறுதியிட்டு கூற முடியாத அதோ முகம் தன்னை சேர்த்து 6 முகங்கள் கொண்டு 6 முகத்திலும் உள்ள நெற்றி கண்களை திறந்து 6 நெருப்பு பொறிகளை வெளியில் விட, அந்த 6 நெருப்பும் சரவணம் அடைந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தேன். அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தியின் அரவணைப்பினாலே ஓர் குடும்பமாக நின்றிருக்கும் இந்த வேளையிலே திருமணம் எமக்கு. அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாரதர் பெருமான் வருகிறார். அவரின் வரியை எதிர்பார்த்து காத்திருப்போம். வரட்டும் நாரத மகரிஷி. உலகெங்கும் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மதி வேண்டும் பிள்ளைக்கு, நிதி வேண்டும் ஏழைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரம். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதையை பிறருக்கு தர வேண்டும். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதையை பிறருக்கு தர வேண்டும்.
உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் தர வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் தர வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே உங்கள் அருள் வேண்டுமே திருவா அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே. கடம்பா கார்த்திகையா சண்முகா சரவணா சக்தி வேளா அடியேன் வணங்குகிறேன். நல்ல ஆசிய தாருங்கள் முருகா. வர வேண்டும் காணப்பிரியரே, உங்கள் வருகை நல்வரவாகுக. வீரகின் காணப்பிரியரே, அருமை தோழனே, வர வேண்டும் வர வேண்டும். வீணாகான பிரியரே வாரும் தவர் வீணாகான பிரியரே 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 நித்திய முறைப்படி எங்கெங்கெல்லாம் சென்றீர்கள்? விஷயம் என்ன கண்டீர்கள்? விவரமாக எடுத்துக் கூறுங்களேன். முருகாமூலகம் சென்றேன், மும்மூர்த்திகளையும் தரிசித்தேன். தாங்கள் தரிசன நோக்கத்தோடு குறிஞ்சிலத்தை அடைந்தேன். குறிஞ்சிலத்திலே திணைச்சோலை மத்தியிலே ஒரு அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். முருகா, திணைச்சோலை மத்தியிலே கனியை கண்டீர்களா? திணைச்சோலை மத்தியிலே மத்தியிலே கனியை கண்டேன். அந்த கனியுடைய பெருமை யாமும் அறிய வேண்டுமே. கனியுடைய பெருமைகளை கூறுகிறேன். மாங்கனிக்கும் தேன் கதளி வன்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ ஒரு முருகா 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 மாங்கனிக்கும் தேன்கதளி முருகா அக்கணியை இக்கணமே பொய்யா
கொய்தனைத்து கொய்யாமல் கொய்தனைத்து முருகா 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 மண்கணிக்கும் தென்கதலை வன்கணிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் உறுத்தேன் முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள விடுகிறேன் முருகா. மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேலே இனிக்கும் அளவிற்கு அழகாக இருப்பதனாலே என்ன முனியே நோக்கும் பொழுது புலன்கள்
எட்டாத உயரத்தில் இருக்கின்றது முருகா. மாப்பிள்ளை முருகா, ஒன்றும் அது அழுகி விடவில்லையே. முருகா, மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திருகணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கனி எட்டாத உயரத்தில் இருக்கின்றது. அல்லது கருகி இருக்கவில்லையே. எப்படி முருகா, உங்களுக்கு பார்த்துட்டு வந்திருப்பேனா? நீ எப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவருக்கு நான் அப்படி பார்ப்பேனா? கருகி போன கருப்பான கனியா? அதெல்லாம் கருப்பெல்லாம் கிடையாது. மனம் கனிந்த கனி. மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திரு கரணங்களுக்கும் எட்டாது. ஆமாம் முருகா, அப்படித்தானே? அப்படிதான் முருகா. நாரதரே எட்டாத கொம்பினில் இருந்திடில்ல கனியை எட்டாத கொம்பினில் இருந்திடில்ல கனியை எப்படி எப்படி சீட்டியாரு எப்படி வேற வேலையா இருக்காரு ஐயா சீட்டியாரு ஐயா எப்படி 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 எட்டும் படிக்கிற எட்டும் படித்திரு எட்டும் படிக்கிற அதை பற்றி எட்டும் படித்திரு கொம்புகளை பற்றி அதை பற்றி ஏறு வருத்திடலாம் முருகா முருகா வல்லவனுக்கு வல்லவன் வழியில ஆமா உலகம் தான் மேன்மையுள்ள மிக்க மேன்மையுள்ள நாரதனை மிக்க மேன்மையுள்ள அக்கனி கவிதம் மேவும் குறிகளுள்ளோ மேவும் குறிகளுள்ளோ 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 ஒளிந்த முகமுண்டு கொங்கைகள் இரண்டுண்டு ஒளிந்த முகமுண்டு கொங்கைகள் இரண்டுண்டு போதிலாத கண்கள் உண்டு முருகா முருகா குளிர்ந்த முகம் கோதிலா கண்கள் கொங்கைகள் இரண்டு. ஆமா முருகா. பார்த்தா இது மாப்பிள்ள முருகா. இது பெண்டு மாதிரி தெரியுது. பாவா, கண்டு வந்தது கனியில முருகா. கண்ணியை தான் அத்தானுக்காக அதுதான் பெண்டுன்னு. அதான் சுந்தரவள்ளி முருகா. சுந்தரவள்ளியா? சுந்தரவள்ளி என்ன
ஏன் போகும்போது தடுக்கிறீங்க பெண்ணு ஆ, அப்படின்னு சொன்னேன். சுந்தரவல்லி என்னவனே ஞாபகம் வந்துருச்சு. அவ பெண்ணுன்னா அப்ப சுந்தரவழின்னா ரொம்ப மோகம் அதிகமா. இந்த வேலைக்கு வேலையா வந்துருச்சுன்னு கிளம்பிடு. ஆஹா, ஆஹா. அது சுந்தரவழி மேல அவ்வளவு விருப்பம் இல்ல பெண்ணு, ஆ? அவள் அஞ்ஞானத்தில் இருக்கிறாள். மெய்ஞானம். நான் கொஞ்சம் மெய்ஞானத்தை புகுத்த வேண்டும். ஆமா முருகா, இந்த ரூபத்தை கலைந்து வேடுவராக உருமாறி சென்று மானை துரத்துவதோட சென்று உன்னைத்தானே மாப்பிள்ளை அவள் நான் உன்னைத்தானேன்னா அவ என்னை கேனேன்னு கேட்டான்னா ஏங்க நெய் எடுத்துட்டு நெய்ய போடுங்க. மாப்பிள்ள ஆ? நெய்ய போடட்டுமா இல்ல பைய போடட்டுமா? அது உங்க விருப்பம். பைய போடுறது நெய்ய போடுறது ஆ? உங்களுக்கு சொந்தமானது, நீங்க எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கலாம். உங்களுடைய சபதம் நிறைவேற வேண்டும். அவருடைய குல ஆச்சாரம் குன்றாதபடி நான் வேடனாக சென்று கடிமணம் என்னும் திருமணம் புரியும் வேளையிலே பாமாலைகள் பாடி பூமாலைகள் கையில 2 கொண்டு வாருங்கள். ஆமா முருகா, நீங்கள் எங்கு சென்றாலும் புகழ் மாலை மட்டுமே நிலைத்து உங்கள் வருகிறேன். எத்தனையோ அறகுறை இருக்கிற இடத்துல நல்லா படிச்சு அறிவார் மிகப்பெரிய ஞானஸ்து. ஏன்னா அந்த அனுபவம் உள்ள எங்களுக்கு தான் தெரியும். எந்த பேச்சை கொடுத்தாலும் பேசக்கூடியது அனுபவம்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எப்படி பாடினாலும் ஒரு சோதனைக்காகவே நான் பாடி பார்த்தேன். நான் மற்றவர்கள்ட்டெல்லாம் ஒரு 2 வரிக்கு மேலே பாடுறது இல்லை. அந்த ஞாபகம் இன்னும் வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறதுக்காக பாடி பார்த்தேன். ஏற்கனவே பாடுவார் அவர். ஏன்னா இப்போ சில பேரெல்லாம் பாட மாட்டேங்கிறாங்க. ராஜபாட்டும் பாடுறதில்லை, நாரதர்களும் அதிகமாக பாடுறதில்லை. அதிக பேர், ஒரு சிலரை சொல்கிறேன். அப்போ அந்த ஞாபகம் தம்பி ஆறுமுகத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறை இருக்குமாங்கிற மாதிரி தரம் அப்படியே இருக்கிறது. வாழ்க வளமுடன், வளத்துடன் நலத்துடன் வருகிறேன் வேடமாடி. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். பெருமை சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். நெஞ்சில் உள்ள அனுராகம் இதுதானா கண்மணி ராதா, கண்மணி புன்னகை சொல்லாத அதிசயமே, அழகே இளமை ரதமே, உறவுக்கு பெருமை சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையே பூங்கோதையில், ராதையே பூங்கோதையில், அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். தேன் சிந்து வாடும் உன்னை என்னை தாலாட்டுதே, தேன் சிந்து வாடும் உன்னை என்னை தாலாட்டுதே, மேகங்களே
பன்னீரிலாடு செவ்வாழைக்கால்கள் பன்னீரிலாடு செவ்வாழைக்கால்கள் பனிமேடை போல வாழ்வல்ல மீன் பனிமேடை போடும் வாழ்வல்ல மீனி கொண்டாடுதே சுகம் சொந்தங்கள் தேன் சிந்து தேவன் உடை இடை தாளாட்டுவே ரகுவந்த ராமன் வைதேகி முன்னே ரகுவந்த ராமன் இளையானவன் தான் நேர் என்ன வேண்டும் இளையானவன் தான் நேர் என்ன வேண்டும் காலங்கள் வாழும் என் சிந்து தேவன் உடை இடை தாளாட்டுவே கண்ணோடு கல்கள் கரிபாடும் கண்ணோடு கல்கள் கையோடு கைகள் கையோடு சொந்தங்கள் வாழும் ஏன் சிந்து தேவன் உடை எடை தாளாட்டுதே மேகங்களே தரும் மேகங்களே தரும் ராகங்களே இன்னாலும் இன்னாலும்